மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. என்னங்க? ஐயோ மாமா வேணாம் மாமா. எதுக்கு மாமா அத்தையை அடிக்கிறீங்க? அடிக்கிறதா? இவளை எல்லாம் கொண்டு போறணுமா ஷைலு? அங்க உள்ள என் பொண்ணு சாக கிடக்குறா. அதுக்கு காரணம் யாரு? இவ தானே. அவ ஆரம்பத்துல இருந்து இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தா. வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல கேட்காம அவளுக்கு இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணனாலதான் அவ வேஷம் குடிச்சா. என் பொண்ணையும் வேஷம் குடிக்க வச்சுட்டா. அப்புறம் அந்த அயோக்கிய என்னடானா என் பேத்தி கழுத்துலயும் என் மகன் கழுத்துலயும் கத்தி வச்சான். அவங்களுக்கு ஏதாவது நான் இருந்தா இப்படி என் பிள்ளைங்க எல்லாரையும் கொல்ல பார்த்துட்டு இவன் மட்டும் எதுக்கு உயிரோட இருக்கணும்? முதல்ல இவ தான் சாகணும். இவ கழுத்து நெரிச்சு கொண்டாலே எனக்கு ஆத்திரம் தீராது. மன்னிக்கிறதா? அடிச்சு மன்னிப்பு கேட்கறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லடி. ஏன்னா தெரியாம பண்ற தப்புக்கு தாண்டி மன்னிப்பு. தெரிஞ்சே வேணும்னு பண்ற தப்புக்கல்ல மன்னிப்பு கிடையாது. நானும் அன்பும் ஆரம்பத்துல இருந்தே உன்கிட்ட படிச்சு சொல்லியிருப்போம். ஐஷுக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை அவளுக்கு பண்ணி வைக்க வேண்டாம், யோசிச்சு முடிவு பண்ணிக்கலான்னு. கேட்டியாடி நீ? அப்ப என்னமோ இல்ல வசதியான இடம் டாக்டர் மாப்பிள்ள அவனுக்கு தான் கட்டி வைக்கணும்னு பிடிவாதம் பிடிச்ச. பொண்ணோட நல்லதுக்குன்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சு அவளுக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பண்ணி வைக்க பார்த்து இப்ப அந்த பொண்ணு தாண்டி எங்க சாக கிடக்குறா. சொல்லிடி, உண்மையாவே அவன் நல்லா வாழணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணியா இல்ல அவன் ஏதாவது பண்ணி சாகட்டுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணியா? ஐயோ ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் எப்படிங்க அவன் சாகட்டும்னு நினைப்பேன்? நினைப்படி, நீ நினைச்சாலும் நினைப்ப. என் வாயில வேற என்ன இல்லாம வருது. பிள்ளைங்க இருக்கிறதுனால நான் சொல்லாம இருக்கேன். அதையெல்லாம் என்ன சொல்ல வச்சிடாத. உன்னை பார்க்க எனக்கு உன் மேல விருப்பு தான் வருது. இதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு வார்த்தை பேசிடாத சொல்லிட்டேன். எங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஏதோ நான் தெரியாம பண்ணிட்டேங்க, என்ன மன்னிச்சிருங்க. வேண்டாம் பேசாதேன்னு சொல்லிட்டேன். ஒரு வார்த்தை இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசவே கூடாது, என் மூஞ்சிலேயே முடிக்க கூடாது. ஆனா ஒண்ணு, இங்க பாரு, இவ்வளவு நாள் நீ பண்ண எல்லாத்தையுமே நான் பொறுத்துக்கிட்டு எதுவும் பேசாம இருந்தேன். ஆனா இதுக்கு மேல என்னால அப்படி இருக்க முடியாது. என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நானே உன் கழுத்து நெரிச்சு உன்னை கொண்டுடுவேன். என்ன கொல்லுங்க, நீங்க என்ன கொன்னாலும் பரவாயில்லங்க. ஆனா என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதீங்க. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். உங்க பேச்சையும் அன்பு பேச்சையும் நான் கேட்காம இருந்தது எவ்வளவு பெரிய தப்புங்கிறத நான் இப்பதாங்க புரிஞ்சுக்கிட்டேன். ஐஸ்வர்யாக்கு இப்படி ஆனதுல எனக்கும் வருத்தம் தாங்க. என்னாலையும் தாங்கிக்க முடியல. அவ குணமாயிடணும்னு நானும் வேண்டிக்கிட்டு தாங்க இருக்கேன். நம்ம பொண்ணுக்கு ஒன்னும் ஆகாதுங்க, அவ பொழைச்சுக்குவா. அந்த கடவுள் ஏன் உயிரை எடுத்தாலும் பரவாயில்ல, என் பொண்ணை காப்பாத்தணும்னு தாங்க வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க மட்டும் என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லாதீங்க. என்னால அதை தாங்கிக்கவே முடியல. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்படி அழுது நடிச்சா நான் நம்பிடுவேன்னு நினைக்கிறியா? இந்த கல்யாணத்தை பண்றதுக்கு எவ்வளவு நடிச்சிருப்பேன். அதே மாதிரி இப்ப எல்லாத்தையும் பண்ணிட்டு நாங்க உன் மேல கோவப்படக்கூடாதுன்றதுக்காக இப்படி அழுது நாடகம் போட்டீங்கன்னா அதையெல்லாம் நம்புறதுக்கு நாங்க தயாரா இல்ல. ஒருவேளை அன்புமே உன்னை நம்பி உன்னை மன்னிச்சாலும் சரி, நான் இந்த ஜென்மத்துல உன்னை மன்னிக்க போறது இல்ல. மாமா வேண்டாம் மாமா. அத்தையே பாவம் ஐஸ்வர்யாக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தத்துல இருக்காங்க. நீங்க வேற இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா அவங்களால தாங்க முடியாது மாமா. தாங்கட்டும் ஷைலு, அவ பண்ண எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நம்ம எல்லாம் இருக்கு இல்லையா? அங்க என் பொண்ணு இவளால உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. அதை தாங்கிக்கிட்டு ஞாபகம் இருக்கு இல்லையா? இனி இவ தாங்கினாலும் சரி தாங்காட்டியும் சரி, இதுக்கப்புறம் இவ கூட நான் பேசுறதா இல்ல. எனக்கு இங்க நின்று இவ முகத்தை பார்க்கவே பிடிக்கல. நாங்க அன்போட ரூம்ல இருக்கேன். ஐஷுக்கு எப்படி இருக்குன்னு அவன் வந்து சொன்னானா என்கிட்ட வந்து அதை மட்டும் சொல்லுமா. இங்க பாரு, இதுக்கப்புறம் நான் இருக்கிற இடத்துக்கு கூட நீ வரக்கூடாது. அத்தை வருத்தப்படாதீங்க. மாமா ஏதோ கோவத்துல பேசிட்டு போயிட்டாரு. ஐஸ்வர்யா குணமாயிட்டா மாமாவோட கோவம் சரியாயிடும். அதுக்கப்புறம் அவர் உங்ககிட்ட பேசுவாரு. இல்லம்மா, அவர் என்ன மன்னிக்க மாட்டாரு, எனக்கு தெரியும். ஏன்னா மன்னிக்கிற அளவுக்கான தப்ப நான் பண்ணலையே. அவர் மட்டும் இல்ல, என் புள்ள அன்பு கூட என்ன மன்னிப்பானான்னு தெரியல. இவர மாதிரியே என் புள்ளையும் என்கிட்ட பேச மாட்டேன்னு என்ன வெறுத்து ஒதுக்கிடுவானோன்னு பயமா இருக்குமா. இல்ல பயப்படாதீங்க. அப்படியெல்லாம் அவரால உங்ககிட்ட பேசாம உங்களை வெறுத்து ஒதுக்கலாம் முடியாது. ஏன்னா அவர் உங்க மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. இப்ப கூட ஐஸ்வர்யாக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அவர் உங்க மேல கோவப்பட்டாலும் ஐஸ்வர்யா குணமாயிட்டா அதுக்கப்புறம் அவர் உங்களை மன்னிச்சிருவாரு, உங்ககிட்ட பேசிடுவாரு. அத்தை அந்த நம்பிக்கையில தாமா நானும் இருக்கேன். ஆனா நான் இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறத விட உன்கிட்ட தாமா முதல்ல மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா உன்னதான் நான் ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கேன். ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் இல்ல அத்தை. என்கிட்ட போய் எதுக்கு நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அத்தை. இல்லம்மா, நான் உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கு உன்கிட்ட எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் அது பத்தாது. என் பையனை என்கிட்ட இருந்து கூட்டிட்டு போயிட்டேங்கிற கோவத்துலதான் உன்னையும் உன் தம்பியையும் வெறுத்தேன். ஆனா நான் நல்லவங்கன்னு நினைச்சவங்க எல்லாம் எவ்வளவு மோசமானவங்களா இருக்காங்க. ஆனா நான் மோசமானவன்னு நினைச்ச உன் தம்பி தான் இன்னைக்கு என் பொண்ணோட உயிரையும் என் பிள்ளையோட உயிரையும் காப்பாத்திருக்கான்.
உன் தம்பி மட்டும் இன்னைக்கு வரலனா ஐஸ்வர்யா உயிரோட இருந்திருக்க மாட்டா. ஆனா நான் உன்னையும் உன் தம்பியையும் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். அதுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிருமா. ஐயோ அத்தை, என்னத்த மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு வேண்டாத்த, அதெல்லாம் பரவாயில்ல விடுங்க அத்தை. ஆனா இப்ப நீங்க என் தம்பியை புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே போதும் அத்தை. அக்கா ஐஷு எங்கக்கா? அவ எப்படிக்கா இருக்கா? திஷமீர் வாடா, வந்துட்டியா? அந்த ராகேஷால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? அக்கா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லக்கா. முதல்ல ஐஷு எங்கன்னு சொல்லு. அவளுக்கு எப்படிக்கா இருக்கு? டேய் ஐஷு உள்ள தாண்டா இருக்கா, இன்னும் கண்ணு முழிக்கல. உன் மாமா உள்ள ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காரு. என்னாச்சுன்னு அவர் வந்து சொன்னாதாண்டா தெரியும். இன்னும் கண்ணு முழிக்கலையா? என்னக்கா நீங்க வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் ஐஷு கண்ணு முழிக்கலங்கிற? மாமா இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? எனக்கு அவளை உடனே பார்க்கணும். அவ எங்க இருக்கான்னு சொல்லு. டேய் டேய் இருடா, அவர் உள்ள ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காருடா. அவர் வந்து சொல்லுவாரு, கொஞ்சம் பொறுமையா இரு. அக்கா என்னால பொறுமையாக இருக்க முடியாதுக்கா. எனக்கு அவளை உடனே பார்க்கணும். அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குக்கா. பேபி அப்படி இருடா. அக்கா ஐஷு எங்கன்னு சொல்லுக்கா, எனக்கு அவளை உடனே பார்க்கணும். டேய் உன் பதட்டம் எனக்கு புரியுதுடா. ஆனா இப்ப அவளை பார்க்க முடியாது. உன் மாமா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் பொறுமையா இருடா, அவளுக்கு எதுவும் ஆகாது. எதுவும் ஆகக்கூடாதுக்கா. அப்படி மட்டும் அவளுக்கு ஏதாவது ஆச்சு அப்புறம் ஒருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டேன். தம்பி உங்க கோவம் எனக்கு புரியுது தம்பி, என்ன மன்னிச்சிருங்க தம்பி. என்னாலதான் என் பொண்ணுக்கு இந்த நிலைமை. நான் உங்களை எவ்வளவோ கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஆனா அதெல்லாம் மனசுல வச்சுக்காம என் பொண்ணையும் என் பையனையும் நீங்க தான் காப்பாத்திருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி தம்பி. நன்றியா? உங்க நன்றி யாருக்கு வேணும்? நான் காப்பாத்தினதும் உங்க பொண்ணை இல்ல, என் பொண்டாட்டிய. ஐஷு என்னைக்கும் எனக்கு பொண்டாட்டி ஆயிட்டா. அவளை நீங்கல்ல அந்த கடவுளே நினைச்சாலும் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. ஆனா அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நான் உங்களை சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டேன். டேய் ஏன்டா இப்படி பேசுற? அவங்கள பாவம் ஐஷுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படிக்கா பேச சொல்ற? ஐஷுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு இவங்களுக்கு வருத்தமா? அவளுக்கு இப்படி ஆகிறதுக்கு காரணமே இவங்க தானே. அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். என்ன பிடிக்காதுங்கிற ஒரே காரணத்துக்காக அவசர அவசரமா அவளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணதுனாலதான் இப்ப அவ இப்படி பண்ணா. பேபி இங்க பாருக்கா, நீ எனக்கு என்ன சொன்னாலும் சரி, ஆனா என் ஐஷுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்புறம் நான் யாரையுமே சும்மா விட மாட்டேன். அவளுக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை எல்லாருமா சேர்ந்து ஏற்பாடு பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சப்பவே நான் அவளை கூட்டிட்டு போயிருந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். நான் மட்டும் அப்பவே அவளை கூட்டிட்டு போயிருந்தா அவளுக்கு இப்படி ஆயிருந்திருக்காது. ஆனா நான் அப்படி எதுவும் பண்ணாம இவ்வளவு நாள் பொறுமையா இருந்ததுக்கு காரணம் உனக்காகவும் மாமா மேல நான் வச்சிருந்த மரியாதைக்காகவும் தான். ஆனா இதுக்கப்புறம் என்னால யாருக்காகவும் ஐஷுவை விட்டு கொடுக்க முடியாது. யாரு தடுத்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அவ கண்ணு மூச்சுது அவளை கூட்டிட்டு போயிருவேன். டேய் அவசரப்படாதடா, கொஞ்சம் பொறுமையா இருடா. அக்கா இன்னும் என்னக்கா என்ன பொறுமையா இருக்க சொல்ற? உனக்காகவும் மாமாக்காகவும் நான் பொறுமையா இருந்ததுனாலதான் இப்ப அவ உயிருக்கு போராடிட்டு இருக்கா. இன்னைக்கு ஐஷுக்கு கல்யாணம்னு நீ மட்டும் சக்தியை கூப்பிட்டு சொல்லலன்னா எனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சிருக்காது. நான் வந்திருக்கவும் மாட்டேன். இன்னைக்கு மட்டும் ஒருவேளை நான் வரலன்னா என்னக்கா இருந்திருக்கும்? நான் ஐஷுவை இழந்திருப்பேன்க்கா. இதுக்கு மேலே என்ன பொறுமையா இருக்க சொல்றியாக்கா? என்னால முடியாது. நான் இப்ப சொல்றதுதான், அவ கண்ணு முடிச்சதும் நான் அவளை கூட்டிட்டு போயிருவேன். எனக்கு இப்பவே அவளை பார்க்கணும். பாபி டேய் இருடா. சார் பல்ஸ் நார்மல் ஆயிடுச்சு சார். ஓ இப்பதான் செல்வி அக்கா உயிரே வந்த மாதிரி இருக்கு. ஐஷுவை கொண்டு வரதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பாய்சனால வெளியெடுத்ததுக்கு அப்புறமும் ஐஷுக்கு பல்ஸ் வேற நார்மல் ஆகல. ரொம்ப பயமாவே இருந்துச்சு செல்வி அக்கா. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இனி பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல. ஐஷுமா ஏன்டா இப்படி பண்ண? உன்ன சொல்லக்கூடாது. நீ இப்படி பண்றதுக்கு காரணம் நான் தான். என்னதான் சொல்லணும்? உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு நீ என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறமும் இந்த விஷயத்துல நான் எதுவுமே பண்ணாம மறந்துட்டேன். அது ஏன் தப்பு தான். அதனாலதான் நீ இப்படி பண்ணிட்ட. என்ன மன்னிச்சிரு ஐஷுமா. இத்தனை வருஷத்துல சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் உன் மனசை புரிஞ்சுக்கிட்டவன் உன் வாழ்க்கை விஷயத்துல உன் மனசை புரிஞ்சுக்காம போயிட்டேன். அவ உன் வாழ்க்கைக்கு பொருத்தமா இருக்க மாட்டாங்கிறதுனாலதான் நீ அவனை விரும்புறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவனை உன் கூட சேர்த்து வைக்காம இருந்த. ஆனா இப்ப நீ இப்படி பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவன் இல்லைன்னா உனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு. அவனை காதலிக்கிறேன்னு என்கிட்ட சொன்ன. ஆனா அவனோட காதல் இந்த அண்ணன் மேல வச்சிருக்கிற பாசத்தை விட பெருசு இல்லைன்னு நினைச்சிட்டேன். அதனாலதான் நான் சொன்னேன் நீ கேப்பேன்றதுக்காக அவனை வேண்டான்னு சொன்னேன். ஆனா இந்த அண்ணன் மேல வச்ச பாசத்தை விட அவன் மேல வச்சிருக்கிற காதல் தான் பெருசுன்னு இப்படி பண்ணிட்டியா ஐஷுமா? அவன் இல்லைன்னா சாகுற அளவுக்கு துணிச்சிருக்கேன்னா அப்போ அவனை நீ எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு எனக்கு புரியுது ஐஷுமா. இதுக்கப்புறமும் நான் உன் மனசை புரிஞ்சுக்கலனா நான் உனக்கு அண்ணன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. உனக்கு கொண்டு வந்து இங்க சேர்த்து உன் உயிரை காப்பாத்துற வரைக்கும் எனக்கு உயிர் இல்லை. உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். எப்படியோ உன் உயிரை காப்பாத்திட்டேன். இதுக்கப்புறம் உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கைய உனக்கு அமைச்சு கொடுத்துருவேன் ஐஷுமா. நீ ஒன்னும் கவலைப்படாத. இப்ப நீ கண்ணு முழிச்சா மட்டும் போதும், எல்லாம் சரியாயிடும்.
நீ கண்ணு முழிச்சதும் உன் மனசுக்கு பிடிச்சவன உன் கூட சேர்த்து வச்சிடுறேன். நீ ஆசைப்பட்ட மாதிரியே அவன் கூட நீ சந்தோஷமா வாழணும். அதுக்கு யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த அண்ணன் இருக்க, நான் உன்னை அவனோட சேர்த்து வைக்கிறேன். ஐஷு, டேய் நீ இதுக்கே போல வந்த. ஐஷு இன்னும் கண்ணு முழிக்கல. அவ கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். அது வரைக்கும் வெளியேறு. இல்ல மாமா, நான் போக மாட்டேன். நான் அவ கூட தான் இருப்பேன். அவளுக்கு எப்படி இருக்கு? அவ ஏன் இன்னும் கண்ணு முழிக்கல? டே அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பாய்சன் எல்லாம் வெளியெடுத்தாச்சு. அவ நார்மல் ஆயிட்டா. ஆனா இன்னும் கண்ணு முழிக்கல. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவா. பயப்படுறதுக்கெல்லாம் எதுவும் இல்லடா. நீ கொஞ்சம் வெளியேறு, நான் கூப்பிடுறேன். இல்ல மாமா, நான் போக மாட்டேன். அவ இன்னும் கண்ணு முழிக்கல. எனக்கு பயமா இருக்கு. நான் அவ கூட தான் இருப்பேன். டே அதான் நான் இருக்கேன்ல, வெளியே போ. நீங்க இருக்கீங்க இந்த மாமா விட்டேன். ஆனா நீங்களே அவளை பாத்துக்கலையே. இதுக்கு மேல நான் யாருக்கும் நம்பர் தான் இல்ல. ஒரு டாக்டர் அவ உயிரை நீங்க காப்பாத்திட்டீங்கல்ல. இதுக்கு மேல அவளை எப்படி கண்ணு முழிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். டேய் நீ என்னடா பாத்துக்குவ? முட்டாள் மாதிரி பேசாத. அவளுக்கு இன்னும் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் வெளியேறு, நான் கூப்பிடுறேன். முடியாது மாமா, நான் அவ கூட தான் இருப்பேன். எனக்கு அவகிட்ட பேசணும். ஷோ, இவன் சொன்னா கேட்க மாட்டான். செல்வியக்கா நீங்க கொஞ்சம் வெளியேறுங்க. சரிங்க சார். ஐஷு, என்ன மன்னிச்சிருடி. என்னாலதான் உனக்கு இப்ப இந்த நிலைமை. அன்னைக்கே நான் உன் கூட வந்துடுறேன்டான்னு நீ சொன்ன. அப்பவே நான் உன்னை கூட்டிட்டு போயிருந்திருக்கணும். அப்பவே நான் உன்னை கூட்டிட்டு போயிருந்தா உனக்கு இப்படி எல்லாம் ஆயிருந்திருக்காது. அன்னைக்கு நம்ம காதல் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக தான் நான் பொறுமையா இருக்கலாம்னு சொன்னேன். ஆனா இதுக்கு மேல பொறுமையா இருந்தா நான் உன்னை இழந்துருவேன் ஐஷு. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. இனி யாருக்காகவும் எதுக்காகவும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். இப்ப நீ கண்ணு முழிச்சா மட்டும் போதும். நீ கண்ணு முழிச்சதும் யாரு என்ன சொன்னாலும் சரி, நான் உன்னை கூட்டிட்டு போயிருவேன். ஐஷு, கண்ணு முழிச்சு பாரு ஐஷு. நீ கண்ணு முழிக்காம இருக்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. நான் இன்னை வரைக்கும் எதுக்காகவும் அழுததில்ல. என்ன அழ வச்சிடாதடி. கண்ணு முழிச்சு பாரு. உசுரே நீதானே நீதானே, நிழலாவும் கூடதானே, எதுவும் வேணாமே வேணாமே, முடிவும் கூடதானே. ஐஷு கண்ணு முடிச்சிட்டியா? ஐஷு, ஐஷுமா கண்ணு முடிச்சிட்டியாடா? ஏன்டா ஐஷுமா இப்படி பண்ண? உனக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிருந்திருந்தா இந்த அண்ணன் என்ன பண்ணியிருந்திருப்பேன்னு கொஞ்சம் யோசிச்சியா? சேட்டா, என்ன மன்னிச்சிரு சேட்டா. என்னடா நீ? சரி விடு, அது கடவுள் புண்ணியத்துல உனக்கு எதுவும் ஆகல, அதுவே போதும். இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை இருந்தாலும் இப்படி எல்லாம் முட்டாள்தனமா முடிவெடுக்காத ஐஷுமா. ஒரு வகையில நீ இப்படி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு நானும் தான் காரணம். என்ன மன்னிச்சிரு ஐஷுமா. இல்ல சேட்டா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடு. இதுக்கப்புறம் ஞானும் இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். ஐஷு, இவன் எதுக்கு சேட்டா இப்ப இங்க வந்திருக்கான்? எனக்கு இவனை பார்க்கவே விருப்பம் இல்ல. இவனை வெளியே போக சொல்லு. ஐஷு, என்னடா இப்ப மட்டும் எதுக்கு வந்த? நீ வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பனா இல்ல செத்து போயிருப்பனான்னு பார்க்க வந்தியா? செத்து தான் போயிருந்திருக்கணும். ஆனா அதுக்கு கூட எனக்கு கொடுத்து வைக்கல. ஆனா இப்ப கூட நான் பொழிச்சது என் அண்ணைய மேல வச்சிருந்த பாசத்தினால மட்டும்தான். ஆனா நீ என்னையும் கொன்னுட்ட, என் காதலையும் கொன்னுட்ட. இதுக்கு மேல உன் முகத்தை பார்க்க கூட எனக்கு விருப்பம் இல்ல. முதல்ல இங்கிருந்து வெளியே போடா. ஐஷு நீ என்ன பேசுற? நீ எதுக்கு என் மேல கோவப்படுறேன்னு எனக்கு சத்தியமா புரியல. இன்னுமா உனக்கு புரியல? உனக்கு புரியாதுடா. என் காதலே உனக்கு புரியல. அப்புறம் இதெல்லாம் இங்க உனக்கு புரிஞ்சா என்ன, புரியலன்னா என்ன? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. உன்னை காதலிச்ச ஐஷு செத்துட்டா. இனிமே அவளை தேடி வராத. தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு. ஐஷு ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் என்னடி பண்ணேன்? சேட்டா, நீ ஆரம்பத்துல இருந்து எனக்கு இவன் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். அப்பெல்லாம் நான் கேட்கல. ஆனா இப்ப சொல்றேன், எனக்கு இவன் வேண்டாம் சேட்டா. முதல்ல இவன் இங்கிருந்து வெளியே போக சொல்லு சேட்டா. ஐஷு ப்ளீஸ் ஐஷு, இப்படி எல்லாம் பேசாத. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. நான் என்ன பண்ணேனாவது சொல்லு. ஐஷுமா அழாதடா. பாய்சன் சாப்பிட்டதுல ஏற்கனவே பாடி ரொம்ப வீக்கா இருக்கு. நீ ரொம்ப எமோஷனல் ஆகாத. டி நீ கொஞ்சம் வெளியேறா, அவ சமாதானம் ஆகட்டும், அப்புறம் பேசிக்கலாம். இல்ல மாமா, நான் போக மாட்டேன். இவன் ஏன் இப்படி எல்லாம் பேசுறான்னு எனக்கு தெரியணும். ஐஷு சொல்லு, நீ எதுக்கு என் மேல கோவப்படுற? ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற? நான் ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன்னு கூட உனக்கு தெரியலையா? டே நான் வெளியே இருக்கேன், அவகிட்ட கொஞ்சம் பொறுமையா பேசு. அப்புறம் அவளுக்கு பாய்சன் சாப்பிட்டதுல த்ரோட்ல அதிகமா புண்ணா இருக்கு. அவளை அதிகமா பேச வைக்காத, பாத்துக்க. ஏதாவதுனா கூப்பிடு. அபி வாடா, வெளியே போலாம். பேபி, அவன் வருவா, நீ வா. நான் ஏன் இப்படி பேசுறேன்னு உனக்கு தெரியலல்ல?
நான் எதுக்காக விஷம் குடிச்சேனாவது உனக்கு தெரியுமா? எனக்கே தெரியாம வீட்ல கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டாங்க. விடிஞ்சா கல்யாணம், எப்படியாவது காலையில வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடுன்னு நேத்து நைட்டே நான் உனக்கு கால் பண்ணி சொன்னேன். கால் பண்ணியா? உன் மேல இருந்த நம்பிக்கையால, உன் காதல் மேல நான் வச்ச நம்பிக்கையால காலையில எப்படியாவது நீ வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு உனக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் ஆகியும் நீ வரலன்னு உனக்கு கால் பண்ணப்போ உன் போனை பூஜா தான் எடுத்தா. எனக்கு இங்க கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னு நான் சொன்னதுக்கு அப்புறமும் அங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியும்ல? இல்ல அதுவும் தெரியாதா? ஷோ கடவுளே, என்ன நடந்திருக்குன்னு எனக்கு இப்பதான் புரியுது. நைட்டு சரக்கு அடிச்சதுனால தான் ஐஷு கால் பண்ணது பேசுனதுன்னு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. இதுல வேற காலையில ஐஷு ஃபோன் பண்ணும்போது பூஜா ஃபோன் எடுத்திருக்கா. ஐயோ, ஐஷு என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். இப்ப எப்படி இவளுக்கு இதெல்லாம் புரிய வைப்பேன்? சொல்லுடா, காலையில கல்யாணத்தை நிறுத்த வராம நீ அவ கூட இருக்கேன்னா அப்ப என்ன அர்த்தம்? என்ன வேண்டாம் நீ முடிவு பண்ணிட்டேன்னு தானே அர்த்தம். என்ன நடந்தாலும் என்ன விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன், ஆனா இப்போ விட்டு கொடுத்துட்டியேடா. ஐஷு, இல்ல ஐஷு, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அது நேத்து நைட்டு நீ கால் பண்ணும்போது. வேண்டாம், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ சொல்ற எதையுமே கேட்க நான் தயாரா இல்ல. எப்ப எனக்கு கல்யாணம்னு சொல்லி நீ என்ன காப்பாத்த வரலையோ அதுக்கப்புறம் எனக்கு உண்மையில இருந்த நம்பிக்கை, காதல் எல்லாமே போயிடுச்சு. இதுக்கு மேல நான் உன்னை நம்ப தயாரா இல்ல. ஐஷு சரி மெதுவா பேசுடி, தொண்டை வலிக்க போகுது. டேய், என்னடா என் மனசுல நீ உண்டாக்குன வலியை விட இந்த வலியெல்லாம் உனக்கு எனக்கு பெருசா தெரியலடா. திரும்ப உன்னை பார்க்காம நீ அப்படியே செத்து போயிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். ஐஷு ப்ளீஸ் இப்படி எல்லாம் பேசாத. நான் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் இரு. வேண்டாம், நீ ஒன்னும் புரிய வைக்கண்டா. நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் இடையில எதுவும் இல்ல. நீ வருவேனுங்க எவ்வளவு நம்பணும் தெரியுமா? ஒருவேளை நீ வராம போயிட்டா வேற ஒருத்தன் கட்டுற தாலி என் கழுத்துல ஏறிட கூடாதுங்கிறதுக்காக தாண்டா நான் வேஷம் குடிச்சேன். அன்னைக்கு நான் உன்கிட்ட சொன்னேன், நீ என் கால்ல போட்ட மெட்டிய கழட்டுற சூழ்நிலை வந்தா அன்னைக்கு என் உடம்புல உயிர் இருக்காதுன்னு. அந்த மெட்டிய நான் கழட்டுறதுக்கு முன்னாடியே என் உயிர் போயிடணுங்கிறதுக்காக தான் நான் வேஷம் குடிச்சேன். ஆனா அப்ப கூட நீ வரல. சாக போற கடைசி நிமிஷத்துல கூட நீ வந்துருவேனுங்க உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை நீ உடைச்சிட்ட. நீ உடைச்சது நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை மட்டும் இல்ல, நம்ம காதலியும் சேர்த்துதான். உடைஞ்சதுதான், அதை திரும்ப ஒட்ட வைக்க முடியாது. நீ போட்ட மிட்டியை என் கால்ல இருந்து கழட்டிட்டா நான் செத்துருவேன்னு சொன்னல. இந்தா. ஐஷு, மெட்டிய கட்டிட்டியா? அதேடா, கழட்டிட்டேன். இந்த மெட்டியை கழட்டிட்டா உன் ஐஷு செத்துருவான்னு சொன்னல. இப்போ உன் ஐஷு செத்துட்டா. இதுக்கப்புறம் அவளை தேடி இங்க வராத. எனக்கு உன் முகத்தை பார்க்கவே பிடிக்கல. இங்க இருந்து வெளியே போ. நான் 3 வருஷத்துக்கு முன்னால முகம் தெரியாத ஒருத்தனை காதலிச்சேன். அவனை நான் பார்க்கவே இல்லைன்னு நினைச்சுக்கிறேன். தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியே போயிடு. கண் விழித்து பார்த்த போது கலைந்த வண்ணமே உன் கைரேகை ஒன்று மட்டும் நினைவு சின்னமே. கண் விழித்து பார்த்த போது கலைந்த வண்ணமே உன் கைரேகை ஒன்று மட்டும் நினைவு சின்னமே. கதறி கதறி எனது உள்ளம் உடைந்து போனதே, இன்று சிதறி போன சில்லில் எல்லாம் உனது பிம்பமே. கண்ணீரில் தீ வளர்த்து காத்திருக்கிறேன், உன் காலடி தடத்தில் நான் பூத்திருக்கிறேன். இன்னலே நீ வந்ததே நடி, என் கண்ணிலே ஒரு காயம் என்னடி. என் வானிலே நீ மறைந்து போன மாயம் என்னடி.